நம்ம போன வாட்டி என்ன பார்த்தோம்? ஆபிரகாமை விட்டு லோத்து என்ன செஞ்சுட்டாரு? சண்டை போட்டு பிரிஞ்சு சோதோம் என்கின்ற பட்டணத்துக்கு போயிட்டாரு இல்லையா? அந்த பட்டணம் ரொம்ப அழகான பட்டணம் தான். ஆனா அங்க இருக்கிற ஜனங்களா எப்படி இருந்தாங்க? ரொம்ப மோசமான ஜனங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அங்க போன லோத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாமா? லோத்து சோதோம் பட்டணத்தை செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன? அங்க ரொம்ப நல்ல இடமா இருக்குது, செழிப்பா இருக்குது, ஏதேனை போல இருக்குது, எகிப்து போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்க போனாரு. ஆனா அங்க ஒரு ஆபத்து இருந்தது, அவருக்கு என்ன செய்யல, அந்த நேரத்துல தெரியல. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? இந்த சோதோம் பட்டணத்துக்கு சண்டை போடுறதுக்கு ராஜாக்கள் மொத்தமா சேர்ந்து என்ன பண்ணாங்க? சண்டை போடுறதுக்கு வந்தாங்க. ஐயோ பயங்கர கூட்டம். என்னாச்சு தெரியுமா? அங்க இருந்த மக்கள் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு மலைகளுக்கு ஓடி போயிட்டாங்க. சோதம் ராஜா கூட என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஐயோ நம்மளும் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு? ஓடிட்டாரு. அந்த ராஜாக்கள் அங்க இருக்கிற ராஜாக்களோடு கூட என்ன செஞ்சாங்க? சண்டை போட்டு அவங்கள சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அங்க இருந்த லோத்து, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்தமா இருந்த ஆடு மாடுகள், சொத்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ இதை கேள்விப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணான்னா, ஓடி போய் இதை எப்படியாவது ஆபிரகாம்கிட்ட சொல்லணும்னு சொல்லி தப்பிச்சு ஓடி போய் ஆபிரகாம்கிட்ட சொன்னாங்க. ஆபிரகாம், பெரிய ஆபத்து நடந்துச்சு. அங்க பெரிய ராஜாக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க? லோத்தையும் அவனோடு கூட இருக்க எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. தம்பி தங்கச்சி, நீ அந்த இடத்துல இருந்தானா என்ன பண்ணிருப்ப? என் பேச்ச கேட்காம போனால, அவனுக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னும் வேணும் அப்படிதானே சொல்லியிருப்ப. ஆனா ஆபிரகாம் அப்படி செய்யல. ஆபிரகாம் என்ன பண்ணாரு தெரியுமா? அவருடைய வீட்டுல நல்ல சண்டை போடுற வாலிபர்கள் இருந்தாங்க. அவங்கள 318 பேரை கூட்டிட்டு போய் எப்படியாவது என்ன செய்யணும்? சிறைப்பிடிச்சிட்டு போன லோத்தை காப்பாத்திட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அதே மாதிரி இந்த 318 பேரும் ராத்திரி நேரத்துல என்ன செஞ்சாங்க? அங்க போனாங்க. ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? அந்த சிறைப்பிடிச்சிட்டு போனவங்களோட கூட தங்கியிருந்தாங்க. ஆபிரகாமும் அவனோட கூட போனவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? ராத்திரி நேரத்துல ரொம்ப கிரிட்டிக்கலா எப்படி சண்டை போடணும் அப்படிங்கிறத கடவுள் தான் அவங்களுக்கு என்ன செஞ்சாரு? கத்து கொடுத்தாரு. சண்டை போட்டு லோத்துவையும் என்ன செஞ்சுட்டாங்க? கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி போட்டு லோத்துவையும் அவனுடைய குடும்பத்துல அவனுடைய விலங்குகள் அவனுக்கு சொந்தமானது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பாரு தம்பி தங்கச்சி, சண்டை போடுறது ரொம்ப ஈஸி கிடையாது. எவ்வளவு பெரிய ராஜாக்கள் இல்லையா? நிறைய கூட்டம். ஆனா இவங்க கிட்ட இருந்தது வெறும் 318 பேர் தான். அப்போ இவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு உதவியா இருந்தது யாரு தெரியுமா? ஏசப்பா. கடவுள் தான் அவங்களுக்கு உதவியா இருந்து அவங்கள அந்த சண்டை போட்டு அந்த இடத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்தாரு. சரி, இப்போ இவங்க அங்க இருந்து மீட்டு வர்றாங்க இல்லையா? லோத்துவ கூட்டிட்டு வர்றாங்க. லோத்து என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ நம்ம ஆபிரகாமுடைய சொன்ன பேச்சு கேட்காம எங்க போயிட்டோம்? சோதோமுக்கு போயிட்டோம். அதனாலதான் நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. இனிமே அங்க போக கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும்? ஆபிரகாமோடு கூட தங்கி இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா அவர் அது செய்யல. திரும்பவும் எங்கதான் போயிட்டாரு? சோதோமுக்கு தான் போயிட்டாரு. இப்ப ஆபிரகாம் சண்டை போட்டுட்டு திரும்பி வரும்போது சோதோமுடைய ராஜா ஆபிரகாமுக்கு எதிராக வராரு. வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? ஆபிரகாம், ஜனங்கள் எல்லாரும் என்கிட்ட கொடுத்துருப்பா, ஆனா இந்த பொருட்கள்லாம் நீ எடுத்துக்கோ, நீ சண்டை போட்டு எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. ஆபிரகாம் என்ன சொன்னாரு தெரியுமா? வேண்டாம் வேண்டாம், சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினான், அதாவது நீதான் என்ன பணக்காரனா ஆக்கின அப்படின்னு சொல்லி யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. பாத்தியா, ஏற்கனவே எகிப்துக்கு போகும்போது பார்வோன் நிறைய பொருள் கொடுத்தாரு தெரியுமா? அந்த மாதிரி இனிமே என்ன செஞ்சிடக்கூடாது? மனுஷன்ட்ட இருந்து வாங்கக்கூடாதுங்கிறதுல ஆபிரகாம் ரொம்ப கவனமா இருந்தாரு. அதனால்தான் சோதோம் ராஜா கொடுக்கும்போது வேண்டவே வேண்டாம், என்னை ஐஸ்வர்யானாக்குறது கடவுள் மட்டும்தான், ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு, நீ எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஒரு பாதரட்சின் வார் கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு. தம்பி தங்கச்சி, நம்ம வாழ்க்கையிலையும் ஐஸ்வர்யமா இருக்கட்டும், நமக்கு வேற எந்த ஒரு அறிவு ஞானம் எதுவா இருக்கட்டும், இதெல்லாம் கொடுக்கறது யாருதான்? ஏசப்பா தான். அவர்கிட்ட கேட்கும் போது நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. மனுஷன்ட்ட நம்ம கேட்க கூடாது. இந்த கதையில இருந்து 3 பாடத்தை நம்ம கத்துக்கலாம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, உதவி செய்யறது. ஆபிரகாமோடு கூட லோத்து சண்டை போட்டு போன உடனே அந்த லோத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி ஆபிரகாம் உதவி செஞ்சாரு. நம்ம போவோமா அது மாதிரி? 2வது விஷயம் என்ன தெரியுமா? ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா, ஒரு சண்டை வந்துச்சுன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம கிட்ட கொஞ்சம் ஆட்கள் இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட கொஞ்சம் பலன் இருந்தாலும் சரி,
அதுக்கு ஜெயத்தை கொடுக்கறது யாரு? ஏசப்பா. மூணாவது என்ன தெரியுமா? ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது கடவுள் தான். நமக்கு என்ன வேணுமோ அதை கடவுள் தான் கொடுப்பாரு, மனுஷனை நாடி போக வேண்டாம். இதுதான் இந்த ஆபிரகாம்கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். சரி, லோத்து எங்க போயிட்டாரு? சோதோமுக்கே போயிட்டாரு. ஆனா ஆபிரகாம் எங்க இருந்தாரு? கானான் தேசத்துல. ஏசப்பா எந்த இடத்த ஆபிரகாமுக்கு கொடுத்தாரோ அதே இடத்துல தான் இருந்தாரு. தொடர்ந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம அடுத்த முறை பார்ப்போம். ஓகேவா?